வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வகுப்பில் பாமனி பேரரசை பற்றி பார்க்க போகிறோம். பாமனி பேரரசு தோற்றம். முகமது பின் துக்ளக்கின் சீர்திருத்தங்களால் தக்கான சிற்றரசர்கள் கழகங்கள் மூலம் சுதந்திரம் அடைந்தார்கள். இவற்றில் தேவகிரியில் உருவானது தான் பாமனி அரசு. பாமனி அரசு எங்கே உருவானது? தேவகிரியில் உருவானது. கிபி 1347 ஹசன் கங் ஹாசன் அபுல் முசாபர் அலாவுதீன் பாமன் ஷா என்ற பட்டப்பெயருடன் தேவகிரியின் அரியணையில் ஏறினார். இவரது பட்டப்பெயர் சிக்கந்தரிய சாணி என அழைக்கப்படுகிறது. மொத்தம் 18 சுல்தான்கள் இந்த பாமனி பேரரசை ஆட்சி செய்திருக்கிறார்கள். பாமனி அரசின் தலைநகரம் குல்பர்கா. குல்பர்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இருக்குது. பாமனி பேரரசில் 4 மாகாணங்கள் இருந்தது. அது என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தராப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மாகாணங்கள்லாம் சொல்கிறாங்க, தராப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாகாணம் பாருங்கள்: குல்பர்கா, தௌலதாபாத்து, பீடார், அகமது நகர்னு ஒன்று இருக்குது. இது 4 தற்காணர்கள் சொல்கிறாங்க. சலீம் அப்படின்னா கொடுமையாளர் என்று அர்த்தம். அப்படி ஆக்கிவிட்ட பாமனி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். குல்பர்காவில் பீடாருக்கு தலைநகரை மாற்றிக்கொண்ட பாமனி சுல்தான் யார்? அகமது ஷா வாலி. 1425 குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு தலைநகரை மாற்றியது யாருன்னா பாமனி சுல்தான் யார்? அகமது ஷா வாலி. 3ஆம் முகமது ஷா பாமனி சுல்தான் காலத்தில் பாமனி அரச புகழின் உச்சியை அடைந்தது. 3ஆம் முகமது ஷாவுடைய காலத்தில் தான் பாமனி அரசுடைய புகழ் உச்சத்தை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் முகமது ஷாவின் பிரதம அமைச்சராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். 3ஆம் முகமதுடைய பிரதம அமைச்சராக பிஎம்மாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது கவான். இவர் பாரசீக வணிகர். புரியுதுங்களா? பாரசீக வணிகர் கிளாடு என்று அழைக்கிறாங்க. கிளாடு நாட்டை சார்ந்தவர். சிறந்த அறிஞராக இருக்காரு. பாரசீக பாணியில் பீடாரில் ஒரு கல்லூரியை இவர் கட்டியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ரசரத் உல் இன்சா, திவானி அஸ்ரா. இவர் விஜயநகர அரசிடமிருந்து கோவாவை கைப்பற்றினார். இவர் மாகாணங்கள் 8 மாகாணங்களாக உயர்ந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்களின் செல்வங்களை கொள்ளையடித்ததும் இவர் தான், முகமது கவான். இவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நில வருவாய் சீர்திருத்தத்தை பின்னர் ராஜா தோடர்மால் என்பவர் பின்பற்றினார். முகமது கவானின் இறப்புக்கு பின் பாமனி அரசு 5 அரசுகளாக பிரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த முகமது கவானுடைய நிர்வாக சீர்திருத்தத்தை தான் யாரு? ராஜா தோடர்மால் என்பது பின்பற்றுறாரு. இவர் தான் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கோவா மீது போர் தொடுத்து கோவாவை கைப்பற்றுறாரு. காஞ்சிபுரத்தின் மீது கோயில் மீது காஞ்சிபுரம் கோயில் மீது போர் தொடுத்து காஞ்சிபுரம் கோயிலில் உள்ள செல்வங்களையும் கொள்ளையடிக்கிறாரு. இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் முகமது ஷாவினுடைய காலத்தில் 1470 வருகை புரிந்தவர் தான் ரஷ்ய நாட்டு பயணி நெகிடின் என்பவர் ஆவார். பாமனி அரசின் கட்டடக்கலைகளின் சிறப்பை விளக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ் அரண்மனை தான். பாமனி அரசினுடைய கட்டிடக்கலைகளின் சிறப்பை பற்றி விளக்குவது எதுனா கோல் கும்பாஸ். இந்த கோல் கும்பாஸ் எங்கே இருக்குன்னா பீஜப்பூரில் இருக்குது. இது கோல் கும்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் கும்பாஸ் என்ன சொல்கிறாங்க? முணுமுணுக்கும் அரங்கம் என்று சொல்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய குவி மாடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் கும்பாஸ் தான். கோல் கும்பாஸை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அடில் ஷா. ஹபீஸை தனது அவைக்கு வரவேற்ற பாமனி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் முகமது ஷா. ஹபீஸை தனது அவைக்கு வரவைத்த பாமனி அரசர் 3ஆம் முகமது ஷா. தக்காணத்தின் நரி என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் யார்? 3ஆம் முகமது இருக்கார். அவர் தக்காணத்தின் நரி என்று அழைக்கப்படுகிறார். அமீர் அலி பரித் பாமனி அரசின் கடைசி ஆட்சியாளர் யாருன்னா கலீமுல்லா.
தக்காணத்தின் நரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் முகமது ஷா. 3ஆம் முகமது ஷா தான் வந்து தக்காணத்தின் நரி என்று அழைக்கிறாங்க. அமீர் அலி பரீத் இவர் தான் வந்து பாமனி அரசுடைய கடைசி அமீர் அலி பரீத் பாமனி அரசின் கடைசி ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலிமுல்லா ஷா. புரியுதுங்களா? இவருக்கு பின் ஆட்சிக்கு வந்தது யாராம் பார்த்தீங்கன்னா, முதலாம் முகமது ஷா வந்தார். அலாவுதீன் முஜாபுஹித் ஷா வந்தார். 2ஆம் முகமது ஷா, ஃபெரோஸ் ஷா, அகமது ஷா, அலாவுதீன் அகமது இப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து நிரந்தரமான ஒரு ஆட்சியை நீண்ட காலத்துக்கு நீடிக்கவே இல்லை. ஹுமாயூன் வந்தார். அதாவது தக்காணத்தின் நீரோ என்று அழைக்கப்படுறாங்க அவரை. ஹுமாயூன் தக்காணத்தின் நீரோ என்று அழைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இந்த இடத்துல இருக்குது. அடுத்து நிஜாம் ஷா, 3ஆம் முகமது ஷா இவங்களாம் ஆட்சியாளராக தொடர்ந்து கிபி 1538 கடைசி சுல்தானாக இருந்த யாருன்னா கலிமுல்லா ஷா இருந்தார். அவரோட மரணத்துடன் 5 அரசுகளாக சிதறுண்டது. புரியுதுங்களா? 5 அரசுகளாக சிதறுண்டது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்கான சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 5 அரசுகள் என்ன சொல்கிறாங்க, தக்கான சுல்தான்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. தக்கான சுல்தான்கள். இதுதான் தக்கான சுல்தான்னு சொல்லுவாங்க. இமாத் ஷாஹி வம்சம், அடில் ஷாஹி வம்சம், நிஜாம் ஷாஹி வம்சம், குதுப் ஷாஹி வம்சம், பரித் ஷாஹி வம்சம், 4 வம்சங்கள் இருக்குது. 5 வம்சங்கள் இருக்குது. இந்த வம்சம் தோற்றுவித்தது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இமாத் உல் முலுக்கு, யூசுப் அடில் ஷா, மாலிக் அகமது, குவாலி குதுப் ஷா, காசிம் பரீத். இந்த 5 வம்சம் தோற்றுவிச்சது. 5 அரசுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீகார், பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார். புரியுதுங்களா? இந்த பகுதியை பின்னாடி வந்து யார் இதெல்லாம் வந்து இணைச்சிக்கிட்டாங்க, இந்த பகுதி இதெல்லாம் வந்து இதுதான் தக்கான அரசு சொல்கிறோம். இந்த 5 தான் என்னது தக்கான அரசுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்னாடி இந்த அரசுகள் வந்து போர் தொடுத்து இந்த அரசுகள் பின்னாடி தங்கள் அரசுகளை இணைத்து கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகமது நகர். அகமது நகர் இருக்கா இல்லையா, அது பீஜப்பூர் வந்து இந்த பீஜப்பூர் இருக்கா பீஜப்பூர். இந்த பீஜப்பூரை வந்து இந்த அகமது நகர் அரசு வந்து என்ன பண்ணுச்சு இணைச்சிக்கிட்டு, அதான் சொல்கிறாங்க அகமது நகர் வந்து பீஜப்பூரை இணைச்சிக்கிட்டு, பீஜப்பூர் வந்து அவுரங்கசீப்பை இணைச்சிக்கிட்டாரு. அடுத்து அகமது நகர் வந்து ஷாஜகான் போர் தொடுத்து அதையும் இணைச்சிக்கிட்டாரு. கோல்கொண்டா போர் தொடுத்து அவுரங்கசீப் இணைச்சிக்கிட்டாரு. பீடாரை வந்து பீஜப்பூர் இணைச்சிக்கிட்டு, இப்படி ஒவ்வொரு அரசுகளும் இணைச்சி கடைசி கட்டம் தக்கான அரசு மறைய தொடங்கியது. புரியுதுங்களா? இவருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்த அறிஞர்கள்லாம் பாருங்கள். சில அறிஞர்கள் வந்து இதுக்கு முந்தைய இடைக்காலத்தில் இருந்த அறிஞர்களையும் அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் எல்லாரையும் பார்த்துப்போம். பாருங்கள், மெகஸ்தனிஸ் என்பது யார்? இவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். இவர் சந்திரகுப்த மௌரிய காலத்தில் வந்திருக்காரு. பாக்யன் சீனாவை சார்ந்தவர். 2ஆம் சந்திரகுப்த காலத்தில் வந்திருக்காரு. யுவாங்சாங் சீனாவை சார்ந்தவர். ஹர்ஷருடைய காலத்திலையும் 2ஆம் புலிகேசி காலத்திலையும் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்திலையும் வந்திருக்காரு. இச்சிங் என்பவர் சீனாவை நாட்டை சார்ந்தவர். ஹர்ஷர் காலத்தில் வந்திருக்காரு. மார்க்க போல வெளிநாட்டு பயணியாக இருந்திருக்காரு. மாரவர்ம குலசேர பாண்டியன் காலத்தில் வந்திருக்காரு. அல்பெர்னி பெருசிய நாட்டு கவிஞர். முகமது கஜினி காலத்தில் வாழ்ந்திருக்காரு. இபின் பட்டுடா என்பவர் பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டு பயணி. முகமது பின் துக்ளக் காலத்தில் வந்திருக்காரு. நிக்கோலோ கோண்டி இத்தாலி 1ஆம் தேவராயர் காலத்தில் வந்திருக்காரு. அப்துல் ரசாக்கு பெர்ஷியா நாட்டுக்காரு 2ஆம் தேவராயர் காலத்தில் வந்திருக்காரு. லுடோவிக்டோ வர்தி மருமா இவர் வந்து இத்தாலி நாட்டுக்காரர். விஜயநகர காலத்தில் வந்திருக்காரு. டொமினிக்கோ பயசு போர்ச்சுகல் நாட்டுக்காரர். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்திருக்காரு. நுனிசு போர்ச்சுகல் அச்சுதராயர் காலத்தில் வந்திருக்காரு. நிகிடின் ரஷ்ய நாட்டுக்காரர் 3ஆம் முகமது காலத்தில் வந்திருக்காரு. தாமஸ் ரோ பிரிட்டனு ஜஹாங்கீர் காலத்தில் வந்திருக்காரு. மனுச்சி இத்தாலி நாட்டு பயணி ஷாஜகான் காலத்தில் வந்திருக்காரு. பீட்டர் மண்டி இத்தாலி நாட்டுக்காரர் ஷாஜகான் காலத்தில் வந்திருக்காரு. பெர்னியர் டிராவர்னியர் பிரெஞ்சு நாட்டுக்காரர். இவர் வந்து அவுரங்கசீப் காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அறிஞர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அடுத்த நம்ம வந்து முகலாயரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த முகலாயர் பாடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பாடப்பகுதியாக தான் இருக்குது. அதிகமான வினாக்கள் இந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த இடத்த பகுதியை பார்க்கணும். முகலாயர்கள்
ஜாகுருதீன் முகமது பாபர். ஜாகுருதீன் முகமது பாபர் இவர் துருக்கி நாட்டுக்காரர். இவர் வந்து தாய் செங்கிஸ்கான் மரபையும் தந்தை தைமூர் மரபையும், தாய் வந்து செங்கிஸ்கானு, தந்தை வந்து தைமூர் மரபையும் சேர்ந்தவங்க. இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இவர் தந்தை வந்து உமர் ஷேக் மிர்ஷா பர்காவின் தலைவராக இருந்திருக்காரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவருக்கு பின் பாபர் தலைவரானார். இந்த கொஸ்டின் கேட்கல. இவர் அறிந்திருந்த மொழிகள் என்ன பார்த்தீங்கன்னா துருக்கி, பாரசீக மொழிகள் பாபருக்கு தெரியும். பாபர் இந்தியா மீது முதலில் படையெடுத்து வந்த ஆண்டு வந்து 1519 ஜனவரி மாதம் படையெடுத்து வந்திருக்காரு. பாபர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா புலி என்று பொருள். முகலாய வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டிய போர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முதலாம் பானிபட்டு போர். இது பாபரின் 7வது போராகும். பானிபட்டு போர் 1526 நடந்துச்சா இல்லையா? முதலாவது பானிபட்டு போர். இந்த பானிபட்டு போர் வந்து பாபருக்கு எத்தனாவது போர்? 7வது போர். முகலாய வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1526 பாபர். பாபர் மத்திய ஆசியாவில் பர்கானா பகுதியில் ஆட்சியாளராக இருந்தார். சாமர்கண்டை பிடிக்கும் முயற்சியில் பாபர் ஈடுபட்டார். ஆனால் சாய்பானியர்கள் உஸ்பெகிஸ்தானிலிருந்து விரட்டப்பட்டார்கள். இதனால் அந்த சமயம் இந்தியாவிலிருந்து ஆலம்கானோடையும் ராணா சங்காவும் அழைப்பு விடுத்தார்கள். கடிதம் மூலம் லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இந்தியாவை போர் தொடுத்து வாங்க அப்படின்னு பாபருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ஏப்ரல் 21, 1526 முதல் பானிபட்டு போரில் இப்ராஹிம் லோடியுடன் பாபர் போர் தொடுத்தார். பாபர் வெற்றி பெற்றார். இப்போரில் குவாலியர் மன்னர் பைக் ராம்சிங் இடமிருந்து ஹுமாயூன் கோஹினூர் வைரத்தை பெற்றார். பைக் ராம்ஜித்திடமிருந்து. பார்த்தீங்களா, இந்த கோஹினூர் வைரம் இப்போ எங்கே இருக்குது? லண்டனில் மகாராணியுடைய கிரீடத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து குவாலியர் மன்னர் பைக் ராம்ஜித் ராம்ஜித்திடமிருந்து ஹுமாயூன் பெற்றார். இவர் இந்தியாவில் டெல்லி சுல்தானிய வம்சத்தை முடித்து வைத்தது இவர்தான். யார்? பாபர். இந்தியாவில் முதலில் பீரங்கி அறிமுகப்படுத்தினதும் பாபர் தான். முதலாம் பானிபட்டு போரில் பாபர் வெற்றியடைய காரணமாக இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா பீரங்கி படையே. பாபர் பீரங்கி படைக்கு தலைமை தாங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்தாத் அலி முஸ்தபா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பானிபட்டு போரில் பாபர் கையாண்ட யுத்த முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா துணுக்குமா போர் முறை என்ற முறை தான். அடுத்து ரூமி முறை. ரூமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பீரங்கியோட பேர். இது வந்து ரூமி என்கிறது என்னது? பீரங்கியோட பேரு. மார்ச் 16, 1527 கான்வா போர் நடைபெற்றது. இந்த போரில் ராஜபுத்திர மன்னர் ராணா சங்காவை பாபர் தோற்கடித்தார். இவ்வெற்றிக்கு பிறகு பாபர் வந்து காசி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார். அடுத்ததாக சந்தேரி போர் 1528 ஜனவரி 29 நடந்துச்சு. இந்த போரில் வந்து ராஜபுத்திர மன்னர் யாருன்னா மேதினி ராயை பாபர் வெற்றி கொண்டார். மாலவத்தை ஆட்சி செய்த மேதினி ராய் அவர் வெற்றி பெறுகிறார். அடுத்ததாக காக்ரா போர் மே 6, 1529 ஆப்கானியரான முகமது லோடியை அவர் போர் தொடுத்து பாபர் வெற்றி பெற்றார். பாபர் இந்தியாவில் கட்டிய மசூதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காபூல் பாக் என்ற மசூதி ஜாமா மசூதி ஆகும். காபூல் பாக் மசூதி எங்கே இருக்குன்னா பானிபட்டில் இருக்குது. ஜாமா மசூதி வந்து சாம்பலில் இருக்குது. மூவியான் என்ற எழுத்துக்கலையை தோற்றுவித்தது பாபர் தான். மூவியான் என்ற எழுத்துக்கலையை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்டால் பாபர் தான் தோற்றுவிச்சிருக்கிறாரு. இவர் எழுதிய சுயசரிதையை பார்த்தீங்கன்னா துசிக்கி பாபரி, பாபர் நாமா, இது துருக்கி மொழி எழுதப்பட்டது. கொஸ்டின் பலமுறை கேட்டுக்கிறாரு. பாபர் துசிக்கி பாபரி எந்த மொழி நூல்? துருக்கி மொழி. துசிக்கி பாபரி யார் எழுதுனா? பாபரு. பாபரின் சுயசரிதை பேர் என்ன? துசிக்கி பாபரி. இப்படின்னு பிரித்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துசிக்கி பாபரை எழுதியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாபர் தான் எழுதினாரு. இது இடைவெளி விட்டு எழுதப்பட்டது. பாபர் இந்நூலை துருக்கி மொழியில் எழுதினார். இதனை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது யார் எழுதுனா அப்துல் ரஹ்மான் கானா என்பதுதான் பாபர் நாமாவை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்துள்ளார். இவருடைய மகன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன், காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் என்ற 4 பேர். மகள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்பதான் பேகம், குல்ரங்கு, குல்ரஷி என்ற 3 பேர்.
மொத்தம் இவருக்கு 7 பிள்ளைங்க. ஆனால் 7வது முறையாக தான் இந்தியாவை போர் தொடுத்தார். அதான் பானிபட்டு போர். சரியா? அதாவது தன்னுடைய 47வது வயதில் தான் என்ன பண்ணுறாரு, இறந்தும் போகிறாரு. மிர்ஷா ஹைதரால் எழுதப்பட்ட நூல் எனது தாரிகி ரஷிதி. பாபரின் பண்புகளை பற்றி விளக்கும் நூல் என்ன, தாரிகி ரஷிதி. இந்த தாரிகி ரஷிதி எழுதினது யாருன்னு கேட்டால் மிர்ஷா ஹைதர். இவர் 1530 தனது 47வது வயதில் என்ன பண்ணார், இறந்துட்டார். இவருடைய உடல் ஆரம்பாக் என்ற காபூலில் அடக்கம் செய்யப்பட்டது. இவருடைய உடல் ஃபஸ்ட்டு எங்கே, ஆக்ராவில் அடக்கம் செய்த பாபருடைய உடல் முதலில் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இது ஆக்ரா. பிறகு அவருடைய உடல் எங்கே கொண்டு வந்தது, காபூலில் அடக்கம் செய்யப்பட்டது இறுதியாக அவர் ஆசைப்படி. அடுத்து அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சி வர்றாரு. நசுருதீன் முகமது ஹுமாயூன் இவர் 1530-40 காலத்துலேயும் 55-56 என்ற 2 காலகட்டத்திலையும் வந்திருக்காரு. இவர் ஏன் இப்படி 2 வகையில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இவர் காலத்தில் 15 ஆண்டுகள் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டிருக்காரு. நாடோடியாக இவர் அலைஞ்சிருக்காரு. நாடோடியாக இவர் என்ன பண்ணிருக்காரு, அலையிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். பாபர் 3வது மனைவி மாகம் பேகத்திற்கு 1502 பிறந்தவர் தான் இவர். ஹுமாயூன் என்ற சொல்லிற்கு அதிர்ஷ்டம் என்று பொருள். சவுசா போர் 1539 நடந்துச்சு. இப்போரில் ஹுமாயூன் ஷெர்ஷாவை தோற்கடித்தார். ஹுமாயூனை ஷெர்ஷா தோற்கடித்தார். 1540 சவுசா போரில் தோற்று ஓடிய போது நதியில் விழுந்த இவர் நிசாம் என்ற தண்ணீர் சேகரிப்போரால் காப்பாற்றப்பட்டார். சிந்துவின் மன்னர் ஷா ஹூசேன் அர்கோனாவிடம் தஞ்சமடைந்தார். யாரும் தஞ்சமடைந்தார் கொஸ்டின் கேட்குறாங்க. ஷா ஹூசேன் அர்கவுடா, சிந்துவின் மன்னர். கன்னோச்சி, அதாவது பில்கிராம் போர் சொல்லுவாங்க, 1540 நடந்துச்சு. இப்போரில் ஹுமாயூனை ஷெர்ஷா தோற்கடித்தார். 2வது முறையாக தோற்கடித்தார். 2வது முறையாக. சிர்கண்டு போர் நடைபெற்ற ஆண்டு 1555. இந்த போரில் ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்டார். இப்போரில் பஞ்சாபை சேர்ந்த சிக்கந்தர் சூரியை தோற்கடித்தார். யாரு, ஷெர்ஷா சூரி. இப்போ 1500 ஜூலை மாதம் 1555 ஹுமாயூன் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். யாரை, இந்த ஷெர்ஷாவினுடைய மகன்களில் வாரிசுகளில் கடைசி பையனாக இருந்தவர் சிக்கந்தர் சூரி. அவரை தோற்கடித்து பஞ்சாபில் தோற்கடித்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் ஹுமாயூன். ஜனவரி 24, 1556 டெல்லியில் உள்ள ஒரு நூலக படிக்கட்டில் இருந்து விழுந்து இறந்து போனார் ஹுமாயூன். ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதியது யாருன்னா அவருடைய சகோதரி குல்பதான் பேகம் தான் எழுதினாங்க. இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கான். டெல்லிக்கு அருகில் தீன்பானா என்ற நகரை நிறுவியவர் யார் அப்படின்றதுனாலும் ஹுமாயூன் தான் நிறுவினார். கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஹுமாயூனின் இவர் தனது 2வது தலைநகராக தீன்பானா என்ற நகரை தீர்மானித்திருந்தார். தாஜ்மஹால் முன்னோடியும் என அழைக்கப்படுவது ஹுமாயூன் கல்லறை. மீர் சையத் அலி மற்றும் குவாஜா அப்துல் சமது இருவரும் அவர் அவை அலங்கரித்த ஓவியர்கள் ஆவார். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீர் சையத் அலி கிழக்கின் ரபேல் என்று அழைக்கப்படுகிறார். இவர்களின் ஓவியங்கள் தஸ்தான்-இ அமீர் ஹம்சால் உள்ளது. ஹம்சாவில் உள்ளது இவருடைய ஓவியங்கள். ஹுமாயூன் தனது ஆட்சி காலத்தில் தீன்பானா என்ற ஜாமிஸ் மஸ்ஜித் என்ற 2 கோட்டைகளை கட்டினார். ஹுமாயூன் தனது ஆட்சி காலத்தில் தீன்பானா நகரத்தை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் ஜாமி மஸ்ஜித் என்ற 2 கோட்டைகளையும் கட்டினார். ராணா பிரசாத் விர்சாலா ஆண்ட அமர்கோட்டை என்ற இடத்தில் ஹமிதா பானு பேகத்திற்கு 1542 அக்பர் பிறந்தார். ராணா பிரசாத் விர்சாலா ஆண்ட அமர்கோட்டை என்ற இடத்தில் தான் ஹமிதா பானுக்கு 1542 அக்பர் பிறந்தார். சூர் வம்சம்.
ஷெர்ஷா சூரி. பரீத் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் 1540 டெல்லி அரியணையில் அமர்ந்தார். சூர்வம்சத்தை தோற்றுவித்த சிறந்த மன்னர் இவர்தான். ஷெர்ஷாவிற்கு ஜான்பூர் ஆளுநரால் வழங்கப்பட்ட பட்டம் ஷெர்கான் என்ற பட்டமாகும். அதாவது தனியாக ஒரு புலியை அவர் கொன்றதால் அவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது. இவர் ஷவுஷா போர், பில்கிராம் போர்களில் ஹுமாயூனை தோற்கடித்தார். ஷெர்ஷாவால் வெளியிடப்பட்ட நாணயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. டாம் என்ற செம்பு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இவர் தான் நவீன நாணயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நவீன நாணய சீர்திருத்தத்தின் தந்தை இவர் தான். புரியுதுங்களா? இவர் வெளியிட்ட நாணயங்களில் தேவநாகரி எழுத்தோடையும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இவர் டெல்லியில் புராண கிலாவை கட்டினார். இவர் ஜீவ நதி கரையில் ரோட்டஸ் கட்டிடத்தையும் கட்டியுள்ளார். இவர் அக்பரின் முன்னோடி என்று அழைக்கிறாங்க. இதில் நம்ம நிர்வாகம் சீர்திருத்தம், அதாவது நில வருவாய், குறிப்பாக நில வருவாய். இவர் தன் பேரரசை 47 சர்க்கார்களாக பிரித்தார். இவர் தனது பகுதியை பேரரசை பிரிச்சிருக்காரு, 47 சர்க்கார்களாக பிரிச்சிருக்காரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர் கலிஞ்சார் கோட்டை முற்றுகையின் போது வெடி விபத்தில் இறந்து போனார். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த கோட்டையில் முற்றுகை போது இறந்து போனாலும் கலிஞ்சார் கோட்டையில். ஷெர்ஷாவின் மசூதி எங்கே இருக்குது? கல்லறை சசாரத்தில் இருக்குது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு முறை. சராய் அதெல்லாம் தங்குமிடம். இது கட்டினது யாருன்னா ஷெர்ஷா தான் கட்டியிருக்காரு. சோனார்கர் முதல் அட்டாக் வரை என்ன பண்ணிருக்காரு? ஒரு அகல சாலை ஜிஎஸ்டி என்ற ரோடு போட்டிருக்காரு. இதில் அகலப்பாதை ரோடு, 4 வழி சாலை. ஆக்ராவில் இருந்து ஆக்ரா டு மாண்டு வரை ஒரு ரோடு. அப்புறம் ஆக்ராவில் இருந்து ஜோத்பூர் வரை ஒரு ரோடு. லாகூரில் இருந்து முல்தான் வரை ஒரு ரோடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் போட்டிருக்காரு. தாரிகி ஷெர்ஷாஹி என்ற நூலை எழுதினாருன்னா அப்பாஸ் கான் என்பவர் எழுதியிருக்காரு. இவர் சீர்திருத்தங்களின் நில அளவை முறையை மிக சிறந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. நிலத்தின் விளைச்சலுக்கு ஏற்ப அவர் வரி விதித்திருக்கிறாரு. குதிரைகளுக்கு சூர் போடும் வழக்கம் இவர் காலத்திலையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ரைத்துவாரி முறையின் தந்தை என்று இவர் அழைக்கிறாங்க. ரைத்துவாரி முறையின் தந்தை என்ற ஷெர்ஷா சூரி. விவசாயிகளுக்கு பட்டா வழங்கியிருக்கிறாரு. விவசாயிகளுக்கு ஜாரிபானா என்ற நில அளவையாளர்கள் நிலவரியில் 25% ஊதியமாக பெற்றார்கள். ஜமீன்தார்கள் ஒதுக்கப்பட்ட வரி நேரடியாக செலுத்தப்பட்டது. குதிரைகளில் தபால் பட்டுவாடா செய்யும் முறையை கொண்டு வந்தார் இவர் தான். குதிரைகளை சென்று ஒரு தபால் கொடுக்குறத என்ன பண்ணிட்டாங்க, குதிரையில் போய்விட்டு அங்கே போய் தபால் கொடுக்குற மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு பின் இஸ்லாம் ஷா என்பவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் 45 53 வரை ஆட்சியில் இருந்திருக்காரு. அதோடு இந்த சூர் வம்சமும் நிறைவு பெறுகிறது. புரியுதுங்களா? அதில் தான் சிக்கந்தர் சூரின்னு சொன்னோமா இல்லையா, அவர் தான் ஹுமாயூன் தோற்கடித்தார். 55 தோற்கடித்து சூர் வம்சத்தையே சூறையாடிட்டு திரும்பவும் முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் ஹுமாயூன். அவர் படிக்கட்டில் விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு செய்தி நம்ம பார்த்தோம். சரியா? ஜலாலுதீன் அகமது அக்பர் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஆள். 1556 1605. ஹுமாயூன் இறந்த செய்தி 17 நாட்கள் ரகசியமாக வைக்கப்பட்டது. அதுவரை ஹுமாயூன் இருப்பதை போன்று என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஹுமாயூன் போன்ற வேடம் தெரிந்து அரண்மனை நடக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் சிறிய வயதாக இருந்த அக்பருக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டது. அதுவரை முல்லா பக்ஷி என்பவர் தான் ஹுமாயூனாக நடித்தார். ஹுமாயூன் போல் நடித்தது யார்? முல்லா பக்ஷி என்பது ஹுமாயூனை போட்டு குல்லா போட்டு தடுத்து நடந்துருந்திருக்காரு. அக்டோபர் 15 1542 அமர்கோட்டையில் பிறந்தவர் தான் அக்பர். பெற்றோர் ஹுமாயூன், ஹமிதா பானு பேகம். 14வது வயதில் பாதுகாவலராக ஆட்சி செய்தவர்கள் பைராம் கான். 56 60 பைராம் கான் இருக்காங்க. மாகம் அனாகா இவங்க தான் பாவாடை ஆட்சி அறிமுகம் செஞ்சாங்க. 60 64 வரலையும் ஒரு பகர ஆட்சியாளராக இருந்திருக்கிறாங்க. அக்பரின் பாதுகாவலர், ஆசிரியர், மந்திரி எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான் தான்.
இரண்டாவது பானிபட் போர் வந்து நவம்பர் 5, 1556 நடந்துச்சு. இது யாரால நடந்துச்சுன்னா, ஹெமுவுக்கும் அக்பருக்கும் இடையே நடந்துச்சு. இதில் அக்பர் தான் வெற்றி பெற்றார். முகமது அடில் ஷா சூரியின் தளபதி தான். முகமது அடில் ஷா சூரியனுடைய தளபதியாக இருந்தது ஹெமு. அக்பரின் தளபதி யாருன்னா பைரம் கான். இவங்க 2 பேருக்கும் போர் நடந்துச்சு. நவம்பர் 5, 1556 ஹேமச்சந்திர ஹெமு பிக்கால் என்ற டெல்லி கவர்னர் டாடி பெக்கை தோற்கடித்து மகாராஜா விக்ரமஜித் என்ற தன்னை அழைத்து கொண்ட முகமது அடில் ஷா சூரி அமைச்சருடன் பானிபட் என்ற இடத்தில் போர் நடந்தது. இதில் ஹெமு கொல்லப்பட்டார். 1564 கோண்டுவானா அரசி ராணி துர்காவதியிடம் அக்பரின் தளபதி ஆசப் கான் போரிட்டார். முதல் நாள் போரில் ராணி துர்காவதி வெற்றி பெற்றார். 2ஆம் நாள் போரில் ஆசப் கான் வெற்றி பெற்றார். அக்பர் குஜராத் படையெடுப்பு 1571-72 கொஸ்டின் கேட்குறாங்க. வெற்றி நினைவாக இவர் ஃபதேபுர் சிக்ரி என்ற நகரையும் புலந்தர்வாசா என்ற கோட்டையை இவர் கட்டியுள்ளார். கல்திகாட்டு போர் 1576 ஜூன் 18 நடந்துச்சு. இப்போரில் ராணா பிரதாப் சிங்கை அக்பர் தோற்கடித்தார். கல்திகாட்டு போரில் அக்பர் யாரை தோற்கடித்தார்னா ராணா பிரதாப் சிங்கை தோற்கடித்தார். 1596 அகமது நகர் பீரார் ஆண்ட சாந்தி பீபியுடன் போரிட்டு பீரார் ராஜ்யத்தை கைப்பற்றினார் அக்பர். சாந்தி பீபி ஜிட்டால் கானால் உள்நாட்டு குழப்பத்தில் கொல்லப்பட்டார். அக்பர் கைப்பற்றப்பட்ட ராஜபுத்திர அரசுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் அப்படியே கேட்குறாங்க. 1561 மால்வா, 64 கோண்டுவானா ஹார்துவானா, 72 குஜராத்து, 74 பீகார் பெங்காலு, 92 ஒரிசா, 91 கந்தேஷ், 61 அகமது நகர் ஒரு பகுதி, 1581 காபூல், 91 சிந்து, 95 காந்தகார். ஸோ இந்த பகுதியில் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 1996 பலுசிஸ்தானை அவர் கைப்பற்றிருக்காரு. அக்பரால் அடிமை வர்த்தக முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1562. அக்பரால் புனித பயண வரி நீக்கப்பட்ட ஆண்டு 63. அது ஜிசியா வரி. கிபி 1564 இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீதான ஜிசியா வரியினை அவர் நீக்கினார். இந்த வரி மீண்டும் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவுரங்கசீப் தான் திரும்ப கொண்டு வந்து. அக்பரால் நீக்கப்பட்ட வரி திரும்பவும் அவுரங்கசீப்பால் தான் இது திரும்பவும் கொண்டு வரப்பட்டது. அரசின் செலவிலேயே ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள அனுமதி அளித்த முதல் ஆட்சியாளர் இவர் தான். ஹஜ் யாத்திரைலாம் செல்லுங்க, எல்லாம் அரசாங்க பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு முதலே அக்பர் கொண்டு வந்திருக்காரு. 1570 மான்சப்தார் முறையை அவர் அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. மான்சப்தார்கள் 33 வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 1580 தாசலா முறையை அவர் கொண்டு வருகிறாரு. இதை வரி வசூலிப்பதற்கான ஒரு அளவீட்டு முறை தான் தாசலா முறைங்கிற முறையாகும். இபாத் கானா அல்லது வழிபாட்டு இல்லம் 1575 அக்பரால் கட்டப்பட்டது. இபாத் கானா கட்டணம் இது எங்கே இருக்குன்னா ஃபதேபுர் சிக்ரியில் இருக்குது. இபாத் கானா கட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபதேபுர் சிக்ரியில் இருக்குது. இங்கு சமய விவாதம் பற்றி பேச இக்கட்டிடம் உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அக்பர் இபாத் கானாவை அலங்கரித்த வேறு மதத்தவர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தமன் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர். மகார்ஜுனா ராணா பார்சி மதத்தை சார்ந்தவர். ஹரி விஜய சூரி சமண மதம். மான்சரட் மற்றும் அக்பாவியா இது கிறித்துவ மதம். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மதத்தவர்களும் அங்கே வந்து இருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த இது அமைச்சிருந்தார். தீன் இலாஹி 1582 தீன் இலாஹி தெய்வீக சமயத்தை அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த புதிய சமயத்தை விரும்பி தழுவியவர்கள் மொத்தம் 18 பேர். அவர்களில் பீர்பாலும் ஒருவராக இருந்தார். ஃபதேபுர் சிக்ரி என்ற நகரை தீர்மானித்தது இவர் தான். அக்பர் பேரரசில் 15 சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அக்பரால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபுல் பாசல், அபுல் பைசி, துளசிதாசர்.
அக்பரால் ஆதரிக்கப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா பதானி, பெரிஸ்டா, நிசாமுதீன். பதானி, பெரிஸ்டா, நிசாமுதீன். பதானி, பெரிஸ்டா, நிசாமுதீன். அக்பரால் ஆதரிக்கப்பட்ட புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான்சேன். கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். அக்பரால் ஆதரிக்கப்பட்ட நகைச்சுவை மேதை யாருன்னா பீர்பால். கொஸ்டின் கேட்டிருக்கான். கவிப்பிரியா கவிஞர்களின் இளவரசர் என அழைக்கப்பட்டது யாருன்னா பீர்பால் தான். கொஸ்டின் கேட்டான். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா தொடர்பால். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின். ஜாரிப் என்ற அளவுகோலை பயன்படுத்தி நிலத்தை அளந்துள்ளாங்க. ஜாரிப் என்ற நிலக்கோலை பயன்படுத்தி நிலங்களை அளந்திருக்காங்க. அக்பரால் கட்டப்பட்ட கோட்டைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், ஆக்ரா, லாகூர். இவரால் கட்டிடக்கலையை கட்டுவதற்கு சிவப்பு நிற மண்ணை இவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அக்பர் என்ன பண்ணிருக்காரு, கட்டிடங்களுக்கு சிவப்பு நிற மண்களை பயன்படுத்தியிருக்கிறாரு. ராமாயணத்தை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்தது அக்பர் காலத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ராமாயணத்தை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்ததும் அக்பர் காலத்தில் தான். அதர்வண வேதத்தை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது யாருன்னா இப்ராஹிம் சிர்கிண்டி. லீலாவதி என்ற புத்தகத்தை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது யாருன்னா அபுல் பைசி. ராஜதரங்கனியை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யாருன்னா முல்லா ஷா முகமது. நல தமயந்தி பகவத்கீதனை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தது யாருன்னா அபுல் பைசி. அக்பர் அவையில் இருந்த ரத்தினங்கள், அதான் நவரத்தினங்கள் சொல்லுவோம். பாருங்கள், இந்தியாவில் முக்கியமான நூல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்து இங்கேருந்து எல்லாம் காப்பி அடிக்கப்பட்டது. அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில வரலாற்று நூல்கள்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்குது என்பது மிக குறிப்பிடத்தக்கது. எல்லாம் நினைவில் இருக்கும். அந்த மேலே பெருமை வாய்ந்த ஒரு நாடாக தான் நம்ம நாடு இருந்திருக்குது. அப்போ அக்பர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாருன்னா 9 நவரத்தினங்களில் 9 அவை புலவர்கள் அர்த்தம். பாருங்கள், முல்லா டோபியா, அப்துல் ரஹீம் தானிகானா, தான்சேனு, ராஜதோடர்மால், பீர்பால், ஹமீர் ஹிமாம், அபுல் பாசல், மான் சிங்கு, அபுல் பைசி. இவங்க 9 அவை புலவர்களாக சொல்கிறாங்க. இதெல்லாம் அக்பர் அவையை அலங்கரித்தவர்கள். அக்பர் நாமா ஐன் அக்பரின் நூல்களை எழுதியது யாருன்னா அபுல் பாசல். அக்பர் ஆட்சிக்கால சிறந்த பாரசீக புலவராக இருந்தது யாருன்னா கிஷாலி. அக்பர் அவையில் ஜரிங்கலம் என்ற சிவப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். அக்பர் அவையில் ஜரிங்கலம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஹுசைன் காசிரி. முகமது ஹுசைன் காஷ்மீரி என்பதுதான் ஜாரிங்கலம் என்று அழைக்கப்படுகிறாரு. அக்பர் எழுத படிக்க தெரியாதவர் இருப்பினும் பல அறிஞர்களை ஆதரித்துள்ளார். ஸோ இதுதான் இப்போ சமீபத்தில் கேட்கப்பட்ட கொஸ்டின். முகலாய வம்சத்தில் யார் எழுத படிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. அது இதுதான் பொருள். 24,000 புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகத்தை அவர் உருவாக்கியிருந்தார். அக்பர் அவையை அலங்கரித்த ஓவியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரூக் பெக், குஸ்ரு, குவாலிஸ், பசவா, லாலு, கேசு, முகந்து, தசவந்து போன்ற இந்து ஓவியர்கள் இருந்திருக்காங்க. மகாபாரதத்தின் பெர்சிய மொழிபெயர்ப்பாளரான ரஹீம் நாமாவிற்கு தசவந்த் ஓவியம் வரைந்துள்ளார். 1602 அபுல் பாசல் பீர்சிங் பண்டேலா என்ற சலீம் கைகளால் கொல்லப்பட்டார். இவரது பட்டப்பெயர்கள் டில்லீஸ்வரூபா, ஜெகதீஸ்வரா என்று அழைக்கப்படுகிறது. அபுல் பாசலுடைய சிறப்பு பெயர்கள். அக்டோபர் 3, 1605 அக்பர் இறந்து போனார். இவரது சமாதி சிக்கந்தராவில் உள்ளது. அக்பரின் கல்லறை அமைந்துள்ள இடம் சிக்கந்தாரா. இது ஆக்ராவுக்கு அருகே உள்ளது. இவருடைய மகன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீமு, மூரத்து, டேனியல் என்ற 3 மகன்கள் இவருக்கு இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம், ஜஹாங்கீரை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதியாக தான் இந்த அக்பருடைய பாடப்பகுதி இருக்குது. அதனால் மிக கவனமாக இந்த பாடத்தை படிங்க. நம்ம சொல்லியிருப்போம் நடத்தும் போது எவ்வளவு முக்கியத்துவமான பாடங்களாக இருக்குது பாருங்கள். இந்த பகுதியில் எப்படி இருக்குது, எல்லாம் கொஸ்டின் கேட்ட இடம் எல்லா இடத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டியிருக்கிறோம். இந்த இடம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதனால் மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதியாக இருக்குது. நல்லா படிங்க, தெளிவாக படிங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி.
Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.